சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாப்ள, அத அஞ்சலி குடிக்கட்டும். உங்களுக்கு நான் வேற கொண்டு வந்து தரேன். அஞ்சலி தான் வேண்டான்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன ஆண்டி? இல்ல மாப்ள, அதுல கொஞ்சம் சுகர் அதிகமா இருக்கும், அதான் வேண்டான்னு சொல்றேன். சுகர் அதிகமா இருந்தா என்ன? எனக்கு சுகர் அதிகமா இருந்தா தான் பிடிக்கும். ஆமா மாப்ள, வேண்டாம் மாப்ள, அத குடிக்க வேண்டாம். ஏன் ஆண்டி என்ன அதை குடிக்க வேண்டாம்னு சொல்றீங்க? இல்ல டாக்டர், உங்களுக்கு சுகர் அதிகமா இருக்கிற பொருள் எல்லாம் குடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அப்படி சாப்பிட்டா சில சமயம் உங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருமா. அதனாலதான் நான் உங்களுக்கு வேண்டான்னு சொல்றேன். அது அவ குடிக்கட்டுமே, நான் உங்களுக்கு வேற எடுத்துட்டு வர சொல்றேன். பத்மா, நீ மாப்பிளைக்கு வேற ஒண்ணு கொண்டு வந்து கொடு. சுகர் கம்மியா வேற ஒண்ணு எடுத்துட்டு வா. இருங்க மாப்ள, உங்களுக்கு நான் வேற எடுத்துட்டு வந்து தரேன். அஞ்சலி, நீ அதை குடிச்சிரு, மாப்பிளைக்கு நான் வேற கொண்டு வந்து தரேன். குடிங்க. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அஞ்சலி, அப்பப்பா என்ன வெயிலுமா! காலைல மார்க்கெட்டுக்குலாம் எப்படிமா போயிட்டு வர? வெளியே போகவே முடியலமா, வெயில் அப்படி இருக்கு. நாக்கெல்லாம் வறண்டு போச்சுமா, தாகமா இருக்கு. அதை குடுமா, குடுமா. ஏங்க, உங்களுக்கு வேற கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னு எடுத்துட்டு வர சொல்றேன். அவ குடிக்க போறதை எதுக்கு நீங்க புடிங்கி குடிச்சிட்டு இருக்கீங்க? இவ ஒருத்தி நாக்கெல்லாம் வறண்டு போச்சுன்னு சொல்றேன். அஞ்சலிக்கு வேற ஜூஸ் கொடு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. சரியா? ஐய, இது வேணாம், இதை வந்துடுறேன். என்ன செல்வா, தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்காம கீழே ஊத்திட்ட? அது அதுல ஈ விழுந்துருச்சுக்கா, அது எப்படி குடிக்கிறது? நல்ல வேளை நான் பார்த்தேன், அதான் கீழே ஊத்திட்டேன். அஞ்சலி, நீ அது குடிக்கலையம்மா? பார்க்காம குடிச்சிருந்தா என்ன இருக்கும்? பத்மா, எனக்கு வேற ஜூஸ் எடுத்து வா. அப்பப்பப்பப்பப்பா, அக்னி நட்சத்திரம் முடிஞ்சாலும் இந்த வெயிலிருந்து தப்பிக்கிறது பெரும்பாடா இருக்கே. ஜூஸ நான் வாங்கி பார்த்தப்போ அதுல ஈ இல்லையே, அப்புறம் ஏன் அப்பா ஈ இருந்துச்சுன்னு போய் சொன்னாரு? கடவுளே, நல்ல வேலை, கடைசி நேரத்துல வந்து என் பேர குழந்தைய நான் காப்பாத்திட்டேன். என்ன சுத்து போட்டாலும் சிக்க மாட்டேங்கிறாளே. நல்ல நட்சத்திரத்துல பிறந்திருப்பா போல இருக்கு. இந்த வீட்ல இப்ப என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நான் தான் கவிக்கு விஷம் வச்சேன்னு சொல்லி என் கையால யாரும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னடான்னா
குணவதி மேடமும் பத்மா மேடமும் என்கிட்ட கூல் ட்ரிங்க்ஸை கொடுத்து என்ன குடிக்க சொன்னாங்க. எதுக்காக என்ன அப்படி குடின்னு சொன்னாங்க? இதுல வேற அப்பா என்கிட்ட இருந்து வாங்கி அதை நான் குடிக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு போனாரு. ஆனா அவரும் அதை குடிக்காம அதுல ஈ இருக்குன்னு சொல்லி கீழே கொட்டிட்டாரு. ஆனா நான் பார்க்கும்போது அதுல ஈ இல்லையே. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ குழப்பமா இருக்கு. ஆ சொல்லுங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? ரஞ்சிதோ எப்படி இருக்கு? ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு அத்தனை வாட்டி நான் ஃபோன் பண்றேன், நீ ஏன் எடுக்கவே இல்ல? ஐயோ ஃபோன் பண்ணீங்களா? சாரி அத்தை, நான் போனை அவுட் ஹவுஸ்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்பதான் அத்தை இங்க வந்தேன். ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இருந்தேனா அதான் போனை பார்க்கவே இல்ல. சரி அத்தை, நீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா கால் பண்ணீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக தான் கால் பண்ணேன். என்னாச்சு அத்தை? அந்த வீட்ல உள்ளவங்க யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாத அஞ்சலி. ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? இன்னைக்கு காலையில நான் கடைக்கு போனப்போ அந்த குணவதியோட தங்கச்சி புருஷன் சொல்லி ஒரு மொட்டை தலையன் மலேசியால இருந்து வந்திருக்கான்ல, அவன் மெடிக்கல் ஷாப்ல இருந்து ஏதோ வாங்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு போன் வந்துச்சு. அந்த போனை எடுத்து, நான் என்ன தலைவலி மாத்திரையா வாங்கிட்டு இருக்கேன், உடனே வரதுக்கு கருக்கலைக்கிற மாத்திரை வாங்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டான். கருக்கலைக்கிற மாத்திரைன்னு சொன்ன உடனே அந்த ராட்சசிங்க பிளான் பண்ணி உனக்காக தான் அதை வாங்கிட்டு வர சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு அடிவயிறெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு அஞ்சலி. அதான் நான் உனக்கு உடனே போன் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லையா? வேற வழி இல்லாம உங்க அப்பாக்கு கால் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆச்சு ஏதுன்னு தெரியாததுனால உங்க அப்பாக்கு மறுபடியும் போன் பண்ணேன். அவர் போன் எடுக்கல. அதான் உனக்கு கால் பண்ணி பார்த்தேன். நல்ல வேளை நீ போன் எடுத்துட்ட. அஞ்சலி, தயவு செஞ்சு அவங்க எது கொடுத்தாலும் நீ வாங்கி சாப்பிட்றாத. அஞ்சலி, லைன்ல இருக்கியா? ஏன் எதுவும் பேசாம இருக்க? அவங்க கொடுத்ததை எதையும் வாங்கி சாப்பிட்டியா? அஞ்சலி, உன்கிட்டதான் கேக்குறேன், ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? அஞ்சலி, அத்தை, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கேக்குது அத்தை. இப்பதான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாம் திடீர்னு மாறத்துக்கு என்ன காரணம்னு.